தொழுகை ஏற்கப்படுவதற்கான தொழுகை நிபந்தனைகளில் இரண்டாவது, ஒருவர் தன்னுடைய ஔரா கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்திருப்பது. மறைவிடங்களை மறைப்பது இந்த நிபந்தனைகளில் மிக முக்கியமானது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறார், யா பனி ஆதம் ஹுது ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜிதின். ஆதமுடைய பிள்ளைகளே, தொழும்போதெல்லாம் ஆடைகளால் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். சூரா அல்-அராஃப் 7வது சூராவுடைய 31வது ஆயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யக்பலுல்லாஹு ஸலாத ஹாயிதின் இல்லா பிஹிமார். முக்காட்டு துணி இல்லாமல் பருவமடைந்த பெண்களின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறாங்க. அப்போ முக்காடு அப்படிங்கிறது, ஹிமார் அப்படிங்கிறது கழுத்து, தலை, மார்பு போன்ற எல்லா பகுதியையும் மறைக்கக்கூடியது தான் ஹிமார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அபுதாவுதில் 641வது சஹீஹாக இடம்பெறும். அவர் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் இந்த ஹதீஸின் மூலமாகவும் இது ஆதாரத்துக்கு அவை தொழுகையில் மறைவிடங்கள், அதாவது கட்டாயம் மறைக்க வேண்டியவை இருக்கிறது. ஆகவே ஒரு பெண் என்றால் ஹிமார் கட்டாயமானதாக இருக்குது. அவங்களுடைய தலை, கழுத்து போன்றவங்களாம் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவங்களுடைய முடி மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவங்களுடைய மார்பு பகுதி மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பருவமடைந்த ஒரு பெண் ஹிமார் இல்லாமல் தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்கப்படாது என்கிற இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டுறாங்க. இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, யார் ஆடையை கொண்டு மறைக்கக்கூடிய சக்தி பெற்றும் ஆடையை விட்டு நிர்வாணமாக தொழுதாரோ அவருடைய தொழுகை கபூலாகாது, ஏற்கப்படாது என்பதில் உலமாக்களுக்கு மத்தியில் இஜ்மா என்கிற யோகமித்த கருத்து இருக்கிறது. தொழுகையிலும் மக்களுக்கு முன்பு மறைவிடங்களை மறைப்பது கட்டாய கடமை. தனிமையில் எவ்வித குற்றமும் இல்லை. அப்போது தனிமையில் ஒருவருக்கு ஒரு நிலை இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் தொழுகையிலும் மக்களுக்கு முன்பு ஒருத்தர் கட்டாயம் மறைக்க வேண்டும். முஆவியா இப்னு ஹைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கேட்கப்பட்டுச்சு, அதாவது யா ரசூலல்லாஹ் ஔராத்துனா மா நஅதி மின்ஹா வ மா நதர். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, மக்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் சேர்ந்து இருக்கும் நிலையில் இருந்தாலுமா என்று முஆவியா இப்னு ஹைதா கேட்டாங்க. அதாவது உமது மறைவிடங்களை நீ கட்டாயம் மறைத்துக்கொள், உமது மனைவி மற்றும் உடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் தவிர என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது மறைவிடங்களை மறைத்துக் கொள்வது கட்டாயம் மனைவி அல்லது வழக்கரம் சொந்தமாக, மில்குல் யமீன், மில்க் என்று சொன்னால் மில்குல் யமீன் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண். அப்போது மனைவி அல்லது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட பெண், இந்த 2 பேரை தவிர்த்து மற்றவர்கள் முன்பு நீ கட்டாயம் மறைத்திருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. சொன்ன உடனே அப்போது முஆவியா இப்னு ஹைதா கேட்குறாங்க, மக்கள் ஒருவருக்கொரு சேர்ந்து இருக்கும் நிலையிலும் இதுதான் கட்டளையான்னு. ஆமாம், உமது மறைவினில் யாரும் பார்க்காத அளவு உம்மால் இருக்க முடியும் என்றால் அவ்வாறு தான் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, எங்களில் ஒருவர் தனியாக இருந்தாலுமா என்று கேட்டாங்க. மக்களுக்கு முன்பு வெட்கப்படுவதை காட்டிலும் அல்லாஹ்வுக்கு முன்பு வெட்கப்பட அவன் மிக தகுதியானவன். மறைக்க வேண்டும், எவ்வளோ தூரம் உங்களால் மறைக்கவும் மறைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ மக்களுக்கு முன்பு இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு முன்பு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. ஆகவே தான் இந்த இதில் ஒரு 2 நிலை இருக்குது. முதலாவது, முடிந்த வரைக்கும் ஒருவர் தன்னுடைய மறைவிடங்கள் மறைத்திருக்கும் நிலையிலேயே தன்னை தனிமையிலும் பேணிக்கொள்ள வேண்டும். 2வது நிலை, சில சமயங்களில் குளிப்பது, கணவன் மனைவி சேருவது, இது போன்ற நேரங்களில் அவர்கள் தங்களை நிர்வாணமாக்கிக் கொள்வதில் மார்க்கத்தில் தடை இல்லை, அதில் குற்றமாகாது. ஆகவே அந்த மாதிரி ஒரு சூழலில் மக்களும் தங்களை முழுக்க மறைத்து கொண்டு ஒருவர் நிர்வாணமாக குளித்தார் என்றால் அது மார்க்கத்தில் குற்றமாகாது அப்படிங்கிற சட்டமும் இதில் உலமாக்கள் எடுத்திருக்கிறாங்க. அபூதாவூதில் 4019வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ஆக மறைவிடங்களை மறைப்பதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதை வெளிப்படுத்துவது என்கிறது
ஒரு மானக்கேடாக மார்க்கம் சொல்லியிருக்காரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே وَإِذَا فَعَلُوا فَاحِشَةً قَالُوا وَجَدْنَا عَلَيْهَا آبَاءَنَا وَاللَّهُ أَمَرَنَا بِهَا قُلْ إِنَّ اللَّهَ لَا يَأْمُرُنَا بِالْفَحْشَاءِ. அதாவது அன்றைய காலத்தில் இந்த காபிர்கள் ஏதாவது ஒரு அல்லாஹ் ஈமான் கொள்ளாதவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மானக்கேடான செயலை அவர்கள் செய்கிறதோ அதை கண்டிக்கும் போது அது தவறுன்னு அவர்கள் சொல்லும்போது அவர்கள் என்ன சொன்னாங்க, எங்கள் முன்னோர்கள்லாம் இப்படித்தான் செய்ய நாங்கள் பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு காபாவை தவாப் செய்யும்போது நிர்வாணமாகவே பெண்கள் தவாப் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்க தங்களுடைய ஆடையெல்லாம் கலற்றி விட்டு அவர்கள் காபாவை தவாப் செய்வார்கள். தங்களுடைய கூந்தலை மட்டும் மேலே போட்டுக்கொள்வார்கள். அப்போது இந்த மாதிரி காரியத்தை கண்டிக்கும் போது இது எங்களுடைய முன்னோர்கள் இப்படித்தான் செய்வாங்க அப்படின்னு இப்படிப்பட்ட பதிலை அவங்க சொன்னார். அப்போது இப்படி செய்யும்படி அல்லாஹ் எங்கள் கட்டளையிட்டார் என்று அவங்க சொன்னாங்க. ஆனால் உண்மையில் அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறார். இப்போ காபாவை நிர்மாணமாக வளர்ந்தவங்களுக்கு பதிலடியாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத் சூரா அல்-அராஃப் 7வது சூராவுடைய 28வது ஆயத்தை இறக்கினார். அப்போ அது மானக்கேடுன்னு அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டார். ஏன்னா குல் நபியே சொல்லு இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, நிச்சயமாக அல்லாஹ் மானக்கேட்டை கட்டளையிட மாட்டான் என்று நபியே சொல்லுங்கள். அவ இது மானக்கேடு, இது உங்களுடைய முன்னோர்கள் செய்தாங்கன்னு சொல்லி நீங்கள் செய்கிறீங்க, அல்லாஹ் கட்டளையிடலை, அல்லாஹ்தான் கட்டளையிட்டா நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க வல்லாஹு அமரனா பிஹா, அல்லாஹ் எங்களுக்கு இப்படி தான் கட்டளையிட்டு இருக்கான்னு அவங்க அல்லாஹ் மேலேயே பொய்ய சொன்னாங்க. யார்? குறைஷி காபீர்கள், அரபுகளில் இருந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வே எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் அதுக்கு பதிலடி கொடுத்தார், இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, நிச்சயமா அல்லாஹ் மானக்கேட்டை கட்டளையிடக்கூடியவன் அல்ல, அவன் கட்டளையிடவில்லை என்று இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் பதிலளித்திருக்கிறான். ஆகவே தொழுகையில் பொதுவாகவும் தொழுகையிலும் சரி ஒருவர் தன்னுடைய மறைவிடங்களை கட்டாயம் மறைத்து கொள்ள வேண்டும். நிர்வாணமாக தன்னுடைய கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதிகள் வெளிப்படும் விதமாக மக்களுக்கு முன்னிலையில் இருக்கக்கூடாது என்பதை இந்த ஆயத்துகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதில் இந்த சட்டங்களில் மிக முக்கியமான இன்னொரு சட்டம் இருக்குது. மறைவிடங்கள் அப்படி அவுரத் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது மறைக்கக்கூடிய ஆடைகளை கொண்டு மறைக்கணும். ஆண்களுக்கு தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரைக்கும் கட்டாயம் மறைவிடமாக இருக்கு, அவுரத்தா முட்டுக்கால் வரைக்கும். அலி ரலியல்லாஹு ஹதீஸ் இது சம்பந்தமாக வந்திருக்குது. உங்களுடைய தொடையை வெளிப்படுத்தாதீர்கள், உயிருள்ள அல்லது இறந்த மனிதன் தொடையை நீங்கள் பார்க்காதீர்கள் அப்படின்னு. அப்போ தொடை கூட அவுரத்தில் உள்ள ஒன்று தான் அப்படின்னு இந்த ஹதீஸில் பார்த்துக்கிறோம். உங்கள் தொடையை நீங்கள் மறைத்துக்கொள், நிச்சயமாக தொடையும் மறைவிடம் தான், அவுரத்து தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் ஜர்ஹத் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கப்பட்டது. தபரானியில் 2138வது ஹதீஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த ஹதீஸ் அபூ தாவூதுல 3142வது ஹதீஸாக இடம்பெறுது. ஆகவேதான் உலமாக்கள் தொடையை வெளிப்படுத்தும் நிலையில் ஆடை உடுத்துதல், அதாவது குறிப்பாக விளையாட்டு இந்த மாதிரி காரணங்களுக்காக சில ஆடை உடுத்துறாங்களே, அதுவும் மார்க்கத்தில் ஹராம், ஜாயிஸ் இல்லை என்று சட்டம் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு முழுக்க அவர்கள் தங்களை மறைக்க வேண்டும், பெண்களுக்கு முழு உடலும் மறைக்கப்பட வேண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழாடை இல்லாமலும் தலை மற்றும் கழுத்தை மறைக்கும் முழு நீள ஆடையுடனும் முகத்திரனும் பெண் தொழலாமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கேட்டாங்க, கீழாடை இல்லாமல் தலை மற்றும் கழுத்தை மறைக்கும் முழு நீள ஆடை, முகத்திரை முழு நீள ஆடையோடு தொழுகிறது, அதே மாதிரி முகத்திரையோடு தொழுகலாமா அப்படின்ட்டு பெண்கள் கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழாடை இல்லாமங்கிற அந்த வார்த்தைக்கு இதா கான தர்உ சாபிகன் யுகத்தி துஹூர கதமைஹா, ஆடை கீழே வரை நீண்டு பாதங்களை மறைத்து கொண்டால் தொழலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல 640. ஆகவேதான் தொழுகை நேரத்தில் ஒரு பெண் தன்னுடைய பாதம் வரைக்கும் ஆடை இறக்கி கொண்டார். ஆகதான் பாதம் மறைக்கப்பட வேண்டும்ங்கிற கட்டளை இருக்குது. ஆகதான் அணிந்திருக்கிற ஆடை கீழாடை பாதம் வரைக்கும் இறங்கவில்லை என்றால் சாக்ஸ் போடும், காலை மறைக்கும். இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் அந்த சட்டம் சொல்லுது. அதாவது ஒரு பெண் தொழும்போது
தன்னுடைய சுடிதார் அல்லது சேலை போன்றவை அந்த பாதங்களை கணுக்கால்களை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தால் அப்போது சாக்ஸால் போட்டுக்கணும், அதை மறைக்கணும். அல்லது தனக்குன்னு அந்த தொழுகை நேரத்தில் முழுநீள ஆடை முழுக்க தரையில் தொழுகிற காலெல்லாம் மறைக்கக்கூடிய அளவுக்கு நீளமான ஒரு தனி ஆடை, அது தனியாக மக்கானா இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா அது போர்வை போல இறக்கி தலையிலிருந்து இறக்கி அப்படி முழுக்க விட்டு விட்டு தொழுது போகலாம். அந்த மாதிரி மேலாடையை முழுக்க காலையும் மறைக்கக்கூடியதை இது பண்ணிக்கலாம். அல்லது அந்த தொழுகை நேரத்திற்கு அணியக்கூடிய வேறு ஏதோ ஆடையும் அணிக்கலாம், இல்லாட்டி சாக்ஸ் போட்டுக்கலாம் அந்த நேரம் தொழுகை நேரத்தில். என்னடா தொழுகையின் போது மறைக்கப்பட வேண்டியதில் ஒரு பெண்ணுக்கு கீழாடை மூலமாக காலும் மறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது, சட்டம் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா யக்பலுல்லாஹு ஸலாத ஹாயிதின் இல்லா பிகிமார். ஹிமார் முக்கால், அதாவது தலை மறைப்பது தொழுகையில், அதுவும் ஒரு பெண்ணுக்கு கடமைங்கிறது ஏற்கனவே அந்த ஹதீஸை நம்ம படிச்சிருக்கோம். இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண் தொழுகைக்கான நேரம் வந்து அந்த பெண் தன்னுடைய ஔரத்துகளை மறைவிடங்களில் ஏதேனும் ஒன்று வெளிப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவள் தொழுதால் அவளுடைய தொழுகை சரியாகாது என்பதில் உலமாக்கள், அது அஹ்லுல் இல்ம் கல்வியாளர்கள் ஒன்றுபட்ட கருத்தில் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. வந்த ஆதாரங்களும் இன்னும் இது சம்பந்தமாக வரக்கூடிய குர்ஆனுடைய ஆயாத்துகள், வலா யுப்தீன ஸீனதஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா வல்யضربن بخمرهن على جيوبهن ولا يبدين زينتهن إلا لبعولتهن. பெண்கள் உடலில் பெரும்பாலும் வெளியே தெரியக்கூடிய வெளியில் இருக்கக்கூடியவற்றை தவிர, அதாவது ஆடை ஆபரணம் போன்ற சில வெளிப்படக்கூடிய அலங்காரத்தை தவிர, அலங்காரத்தை வெளியே காட்டாமல் மறைத்து கொள்ள வேண்டும். அதாவது ஹிஜாபுடைய சட்டம் இது. பொதுவாக அதையெல்லாம் மறைக்க வேண்டும். தங்கள் துப்பட்டாக்களை தங்கள் மேலாலைகளின் மீது போட்டு, அதாவது தாங்கள் போடக்கூடிய அந்த மேற்கொண்டு போடுவது என்னது ஹிஜாப், ஹிமார், இது போன்ற விஷயங்களை மேலே துப்பட்டாக்கள் மூலமாக முழுக்க தன்னை போர்த்தி கொண்டு, அதாவது தலை, முகம், கூந்தல், கழுத்து, நெஞ்சு பகுதி எல்லாம் மறைக்கூடியது. இது வந்து ஹிஜாபுடைய சட்டத்தை பற்றி ஆயத்தில் அதில் வந்து இங்கே முகமும் சொல்லப்படுது. ஆனால் தொழுகை நேரத்தில் முகம் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். சரிங்களா, அது ஒரு சட்டம் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கிறார். சூரா அன்-நூர் 24வது சூராவுடைய 31வது ஆயா. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு, நபியே, குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிஹின்ன. நபியே, நீங்கள் உங்களுடைய மனைவிகளுக்கும் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் முஃமினான பெண்களுக்கும் அவர்கள் தங்களுடைய தலை முந்தானைகளை தங்கள் மீது இறக்கிக் கொள்ளும்படி சொல்வீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சூரா அல்-அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 53வது ஆயா. இந்த ஆயத்துகள் மிக முக்கியமான ஆதாரங்களாக இருக்குது. ஒரு பெண் தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி மறைக்கிறது அடங்குது. இதில் தொழுகையின் சட்டங்களை நம்ம இடையில அதோட சேர்த்து பார்த்தோம். அப்போது இது எல்லாமே மறைக்கப்பட வேண்டிய ஔரத் சம்பந்தமான சட்டங்கள். பொதுவாக ஔரா கட்டாயம் மறைக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு முழுக்க தன்னை மறைத்துக் கொள்வது தான் இங்கே ஔரா என்ற சட்டத்தில் அடங்குறது அப்படிங்கிறதுல உலமாக்கள் ஒன்றுபட்ட கருத்து இருக்கிறாங்க. அதில் முகம் மட்டும்தான் உலமாக்கள்கிட்ட ஒரு கருத்துருபாடு வந்துருக்கு. அதில் ஒரு சாரார் அது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு சாரார் கட்டாயம் இல்லை, அது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் உலமாக்களில் யாருமே முகத்தை திறப்பது கடமைன்னு சொல்லுது. அது வந்து உலமாக்கள் அல்லாத ஜாகில்கள் தான். நமக்கு தெரியுது தமிழ்நாட்டில் தான் முகத்தை மூடவே கூடாது, அது ஹராம் அப்படின்னு சொன்னது தமிழ்நாட்டில் தான். நாம் தெரிஞ்சு உலக வரலாறுல தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரி தமிழ் பேசக்கூடிய தௌஹீத் வட்டத்தில் தான் முகத்தை மூடுவது ஹராம் அப்படின்னு சொன்னது. அதுக்கு எந்த ஆதாரம் இல்லாமல் ஒன்றை ஹராம் என்று சொல்வதற்கு ஆதாரம் வலுவ வேண்டும் என்றால், ஒரு குற்றம் என்றால் அதுக்கு தண்டனை பற்றிய அல்லது தடை செய்து பற்றிய குர்ஆனில் ஆயத்தோ ஹதீஸோ வந்திருக்கும். ஆனால் மிக மனமுரண்டுத்தனமாக பக்குவமற்ற நிலையில் மார்க்க ஆதாரங்களை அணுகக்கூடிய சரியான வழிமுறை தெரியாமல் என்ன செய்துட்டாங்க, சிலர் முகத்தை மூடுவது வந்து பெண்கள் தகாத பாதைக்கு போவதற்கு வழிவகுக்கிறது
அல்லது எந்த பெண் என்று அடையாளம் காணுவதற்கு சிக்கலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட முட்டாள்தனமான வாதங்களை வைத்து முகத்தை மூடுவதே ஹராம், ஜாயிஸ் இல்லை என்று தமிழ்நாட்டில் பேசுகிற ஒரு சில தாய்கள், ரொம்ப வழிகட்ட தாய்கள், அதுவும் குறிப்பாக குர்ஆன் சுன்னாவுடைய சரியான புரிதலை அஹ்லு சுன்னாவுடைய பாதையில் இல்லாத மக்களில் உள்ள சில அறியாமையின் காரணமாக இப்படிப்பட்ட தவறான கருத்துக்களை பரப்பியிருக்காங்க. ஆனால் கருத்துப்பாடு உலமாக்கள்கிட்ட வந்தது கட்டாயமாக மூட வேண்டுமா இல்லை கட்டாயம் இல்லையா என்பது தான். அதில் மிகச்சிறந்த கருத்து கட்டாயம் மூட வேண்டும். ஏன்னா ஹிஜாபுடைய நோக்கம் ஒரு பெண்ணுடைய முகம் இன்னொருத்தரை ஈர்க்கக்கூடாது என்பது தான். ஒரு பெண்ணுடைய ஆடை அலங்காரம் ஈர்க்கக்கூடாது என்பது எப்படி நோக்கமோ, ஏன்னா அதனுடைய அலங்காரத்தினால் ஒரு பெண்ணுடைய அழகு அல்லது அந்த ஆடையின் அல்லது நகைகளின் அழகு எப்படி ஈர்க்கக்கூடாது என்பது நோக்கமோ, அதுபோல ஒரு பெண்ணுடைய முக அழகு, அதனுடைய நிற அழகு அல்லது அந்த பெண்ணுடைய பற்கள் அழகு, இது போன்ற அந்த அழகுகள் ஈர்க்கக்கூடாது என்பது அங்கே நோக்கம். ஆகவே அதற்கு உலமாக்கள் நிறைய ஆதாரங்களை கொடுத்துருக்கிறாங்க. முகமும் கட்டாயம் மறைக்கப்பட வேண்டியது அடங்கும். அதில் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க கட்டாயம் என்று சொல்ல முடியாது, ஆனால் சிறந்ததாக நம்ம சொல்லலாம் என்று அவங்க சில ஆய்வுகள் அடிப்படை சொன்னால் அந்த ஆய்வு பெரும்பாலான உலமாக்களால் அதை சரி காணலை அவங்க. சரிங்களா? ஆகவே இது மிகச்சிறந்த கருத்தாக நாம் பார்க்கிறது, முகத்தையும் அவர்கள் அந்நிய ஆண்களை விட்டு தங்களை மறைத்துக் கொள்வதுதான் சிறந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் மிக அறிந்தவர். ஆகவே இதெல்லாம் அதோட சேர்த்த சட்டங்களை நம்ம பாடிக்கிறோம். ஆக தொழுகையின் நிபந்தனைகளில் ஔரத்தை மறைத்தல் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமையாக இருக்குது. ஆனால் அதில் ஆணுக்கு கூடுதலாக ஔரத் அது மறைக்க வேண்டிய கட்டாயமான பகுதிங்கிறது தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரைக்கும் என்றாலும் அவர்கள் தன்னுடைய தோல் புஜத்தையும் கட்டாயம் மறைக்க வேண்டும். ஏனால் அதுவும் மறைக்கப்பட வேண்டியதில் தொழுகையின் போது உள்ளது. அவர்தான் தோல் புஜம் மறைத்த நிலையில் ஒருவர் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதிலும் இன்னும் சிறந்தது என்னவென்றால், நிபந்தனையாக இல்லாவிட்டாலும் சிறந்த ஆடை சிறந்த நிலையில் ஒருவர் தன்னை தொழுகைக்காக தயார்படுத்தி கொண்டு தொழுவது, இதுங்கிறதும் இந்த பாடங்களில் நம்ம அறிய வேண்டிய அடிப்படையான சட்டங்கள்.